மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாலும் நம்ம அண்ணாமலை அதுக்கு சரியான ஒரு விளக்கத்தோட புள்ளி விவரத்தோட ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வர்றது நம்ம கவனிக்கிறோம். அப்படிதான் இன்னைக்கு முதல்வர் எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. அதாவது, காசாவில் உலகமே பார்க்க இஸ்ரேல் நடத்தி வரும் அப்பட்டமான மனித உரிமை மீறல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது, உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது, எங்கோ நடக்கிறது என்று உலகின் மிக பெரும் ஜனநாயகமான இந்தியா இந்த விவகாரத்தில் கண்மூடி இருக்கக்கூடாது. பாலஸ்தீனத்தை தொடக்கத்திலேயே அங்கீகரித்த கொள்கையுடைய இந்தியா மீண்டும் ஒரு முறை வரலாற்றை சரியான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இது. இதற்கான ஒன்றிய அரசை வலியுறுத்தி வரும் சட்டமன்ற கூட்டத்திலேயே தீர்மானம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறாரு. ஆனா இங்க இதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அதாவது, கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாதவர்களுக்கு காசாவை பற்றி கவலை எதற்கு முதல்வரே எம்.க. ஸ்டாலின் அவர்களே? உள்ளூர் நிலைமையை ஊசலாடும் போது உலக அரசியல் உங்களுக்கு தேவைதானா? பாலஸ்தீனத்திற்கு விடுவு காலம் பிறக்க வேண்டும் என பேசும் உங்களால் வேங்கை வயல் போன்ற கொடுமைகளில் இருந்து மக்களை விடுவிக்க முடியவில்லையே ஏன்? கள்ளக்குறிச்சியில் மக்களை காவு கொடுத்த நீங்கள் காசாவிற்கு கருணை காட்ட சொல்வது ஆகச்சிறந்த நகைச்சுவை அப்படின்னு ஒரு பதில் சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஒண்ணுமே செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் அதாவது, முதல்வர் அவர்கள் இன்னைக்கு நிறைய தமிழகத்துல பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழக அரசு என்னைக்குமே நாங்க தான் ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி என்னைக்குமே ஒரு கையாளுவாங்க. எதுவுமே அவங்க ஒரு அடங்குற இதே இல்லைன்னு நம்ம கவனிக்கலாம். அதுதான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அதை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சாதாரண பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. இன்னைக்கு மனிதம் காப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு கிட்னி திருட்டு நம்ம ஊர்ல நடக்குது. ஆனா அதை பத்தி எதுவுமே எதிர்கட்சியும் எதுவுமே பேசல, யாருமே எதுவுமே இல்லை. இப்ப எல்லா விஷயம் ஆனாலும் சரி, கள்ளக்குறிச்சி ஆனாலும் சரி, வேங்கவேல் ஆனாலும் சரி, நிறைய போதை கலாச்சாரம் ஆனாலும் சரி, இங்க இங்க முதல்ல பாருங்கன்ற மாதிரி தான். ஆனா இங்க யாருமே கேட்கறதில்ல அதை பத்தி. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு திசை திருப்புறதுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சியை கையில் எடுத்துட்டு போறது நம்ம கவனிக்கிறோம். மத்திய அரசுக்கு எதிரான்ற மாதிரி இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஏதோ ஒரு காசாவோ இல்ல பாலஸ்தீனோ ஏதோ குரல் கொடுக்கறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க நேத்து ஹைகோர்ட் B.R. கவாய் நீதிபதி அவர் மேல செருப்பு யாரோ எடுக்க தூக்கி வீச முயற்சி செய்தா சொல்லி அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசிகா தரப்பு வக்கீல் எல்லாம் சேர்ந்து நேத்து ஹைகோர்ட் முன்னாடி ஒரு கண்டனம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வண்டி எடுத்துட்டு திருமாவளவன் அவர்கள் வெளியே வர்ற இடத்துல ராஜீவ்காந்தி அப்படின்னு ஒரு நபர், அவர் வண்டியில இவங்க இடிச்சிருவாங்க. ஆனா அவர் என்ன ஏதுன்னு போய் கேட்கும்போது கூட இறங்கி யாரும் வரல, அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அவர் முன்னாடி போய் வண்டியை நிறுத்தி இந்த மாதிரி என்ன வண்டியை இடிச்சிட்டு நீங்க உங்க பாட்டுல போறீங்கன்ற மாதிரி ஒரு குரல் கொடுக்க இறங்கி அவரை அடிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நிறைய இதெல்லாம் அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ இவங்க எல்லாம் ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாருக்கும் நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் கண்ணு முன்னாடியே வண்டியில நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது கரூர் விஷயத்துல ஏதோ ஒரு துயரமா இருக்கும்போது விஜய் வீட்டுக்கு ஓடிட்டாராமான்ற மாதிரி அது குரல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க அவர் பக்கத்திலே இருக்கிறாரு. ஆனா இவர் அந்த இடத்துல அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம். ஏன்னா அவர் இருக்கிறாரு இல்லை, இதுதானே தலைமை பண்பு. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த அவர் அடிக்கிறாங்க, அடிச்சு அவருக்கு ஸ்கூட்டர் எல்லாம் தள்ளி விடுறாங்க. வீடியோ பாருங்க. அப்போ இதெல்லாம் இந்த சட்டத்தை இவங்களே கையில் எடுக்கிறாங்க. அதுவும் ஹைகோர்ட் வாசல் முன்னாடி அவரு ஓடுறாரு உள்ளார. ஆனா போய் வாய்மொழியா இது கொடுக்குறாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் அடிச்சதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். அவர் திருப்பி அடிச்சதுக்காக அவர் அடிச்சுறாங்க, அவர் திருப்பி தாக்குனதுக்காக அவர் குண்டர் சட்டத்துல இன்னும் உள்ள இருக்கிறாரு, யாரும் வெளியே கொண்டு வரல. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடக்குமுறை மனிதம் காப்போம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது இங்க கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு. இப்போ தலைமை பண்பு அப்படின்னு சொல்றாங்க. தலைமை பண்புன்னு விசிகா திருமாவளவன் அவர் சொல்றாரு, விஜய்க்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல இவருக்கு இருக்காங்கிற நிறைய பேர் இன்னைக்கு மக்கள் கேள்வி எழுப்புறதை நம்ம கவனிக்கிறோம்.
இப்போ இந்த இடத்துல வந்து ஏதாவது அவர் நினைச்சா தடுத்திருக்க முடியுமா முடியாதான்னு தான். சாரிப்பா அது விடுப்பா அப்படின்னா ஒண்ணும் இல்லை. அவர் வந்து திருமாவளவன் உள்ளதா இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவர் அசால்ட்டா சரி சார் அப்படின்னு போயிருப்பாரு. அவர் தலைவராகும் போது, கட்சி தலைவராகும் போது. ஆனா இவரு வந்து எதுவுமே சொல்லல. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அதை வேடிக்கை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் இருக்கு. இவர் போயிட்டு கூட இன்னும் ஏதாவது ஒரு கண்டனம் எதுல ஏதாவது தவறுன்னு கூட சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாலும் கூட என்ன நடக்குன்னா களத்திலேயே இல்லாம வீட்டுக்கு போய் பயந்துட்டு போய் வீடியோ வெளியிட்டீங்களான்னு இங்க கலாய்ப்பாங்க. அப்போ இது எல்லாம் அரசியல் வந்து அப்போ நியாயமா மக்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி என்ன நடந்தாலும் அது வேடிக்கை தான் பாக்குறீங்கன்ற மாதிரி. அப்போ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு வந்து விசிக எல்லாம் அதாவது திமுக நல்ல அந்த அதிகார பலத்தோட இன்னைக்கு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இதை தாண்டி இன்னைக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து கே.எஸ். அழகிரி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுத்திருந்தார். அதாவது நாங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்போம், அதனால கூட்டணியில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதுக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ஆனா நேத்து அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. கரூர் விஷயத்துக்கு வந்து அரசுதான் பொறுப்புன்ற மாதிரி. அதாவது மாவட்ட காவல்துறை, மாவட்ட ஆட்சியர் இவங்க எல்லாம் மேல நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு யார் இது இந்த விஷயம் வந்து விஜய் தாமதாக வந்தது தவறு இல்லை, கூட்டம் நிறைய வந்துட்டாங்க, அதை கட்டுப்படுத்த தவறியதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. அதே மாதிரி விஜய்க்கு ஒரு தீர்ப்பு வந்தது பாருங்க உயர்நீதிமன்றத்துல, அதுக்கு ஒரு கருத்து கேட்கும்போது கூட அந்த இடத்துல சொல்றாரு, அந்த கருத்து தீர்ப்பை பத்தி நான் விமர்சனம் பண்ணல, ஆனா அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசினதுதான் தவறுன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல இந்த கருத்து பார்க்கும்போது திமுக வந்து காங்கிரஸை இழக்கிறதா இல்ல காங்கிரஸ் வெளியேறுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதை தாண்டி இன்னைக்கு வந்து டிவியில அதாவது இங்க அமித்ஷாவை சந்திக்க போறாரு எடப்பாடி பழனிசாமின்னா ஊதுன்னு ஊடகத்துல ஊதுவாங்க. அதே மாதிரி விஜய் வந்து அமித்ஷா சந்திக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதிகாரப்பூர்வமா பிஜேபி தரப்புல எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆனா இங்க ஊடகத்துல ஊதுவாங்க. ஆனா இந்த இடத்துல ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட போன் பண்றாரு. ஆனா அது அதிகாரப்பூர்வம் உண்மைன்ற மாதிரி சில நிகழ்வுகள், அதாவது விஜய் கிட்ட வந்து போன் பண்ணதுக்கு வந்து அதாவது செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்லி இருக்கிறாரு, நான் நியூஸ் பார்த்திருந்தேன். அப்போ அவர் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டுதான் பெர்மிஷன் கேட்டுதான் பேசினாருன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த இடத்துல வந்து எதிர்கட்சி நாடாளுமன்ற தலைவர் வந்து எதிர்கட்சி அவர் வந்து இங்க வந்து முதல்வரை பார்த்து பெர்மிஷன் கேட்டுதான் சொல்லணுமான்னு ஏன் இந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கேட்கல? இதை தாண்டி ஊடகம் இதை பத்தி ஏன் பேசல அப்படின்னு தான். ஊடகம் கண்டிப்பா பேசி இருக்கணுமா வேணாமான்னு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக முடியாது அப்படிங்கிறதையும் ஷார்ட்டா சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அது எந்த ஒரு விவாதமும் எதுவுமே நடத்தல. இப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது நம்ம முதல்வர் பெர்மிஷன் கொடுத்துதான் காங்கிரஸ் வந்து அங்கிருந்து விஜய் கிட்ட பேசுறாங்கும் போது, அப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்த பார்க்கும்போது ஊடகங்கிறது மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்றாரு, கேடுகட்ட ஊடகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஊடகத்துக்கு ஒரு தர்மமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதாவது விகடன் வந்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து வந்து ஒரு கார்ட்டூன் வெளியிட்டாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவா. அப்போ விகடன் வந்து மத்திய அரசு தடை பண்ணாங்க. அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம முதல்வர் அவர்களுக்கு கூட தான் அதுக்கு கண்டனம் அறிவிச்சாங்க. எப்படி நீங்க ஜனநாயக ஒடுக்கிறீங்க, குரல் வலையை நீங்க நசுக்கிறீங்கன்ற மாதிரி. அப்ப இங்க இவங்க வந்து புதிய தலைமுறையை ஒடுக்கும்போது, புதிய தலைமுறையை அரசு கேபிள்ல இருந்து எடுக்கும்போது, அப்ப இதெல்லாம் இந்த இடத்துல யாருமே எல்லாம் மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்கிறத அவர் தெளிவா சொல்றதை நம்ம கவனிக்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து செல்வ பெருந்தகை சொன்ன விஷயமானாலும் சரி, காங்கிரஸோட நிலைப்பாடானாலும் சரி, எந்த விவாதமும் வர்றதில்ல. காரணம் என்னன்னா திமுகவுக்கு வந்து அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி தான் அதை வெளியே காட்டுறதில்லைன்ற மாதிரி. நாங்க பலமா இருக்கோம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா உண்மையிலேயே பலம் இல்லைன்ற மாதிரி. அதான் இதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் எல்லாம் சொன்னார் இல்லையா, தனித்து நிற்க தெம்பில்லாத திமுக அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. உண்மைதானே? இன்னைக்கு கூட்டணி இல்லாம எதுவுமே இல்லாம தனித்து நிற்க தகுதியே இல்லைன்னு நம்ம கவனிக்கணும். திமுக பலம் அப்படின்றத வந்து விஜய எதிர்ப்புனால காட்டுறாங்களோன்ற மாதிரி தான். ஒட்டு மொத்தமா விஜய் தான் தவறு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு விஜய் தவறு இல்லை, இந்த ஆட்சி தான் பொறுப்பு, இந்த காவல்துறை பொறுப்புன்னு இப்ப காங்கிரஸ் எல்லாம் குரல் கொடுக்கறத பார்த்தான்னா விஜய்க்கும் காங்கிரஸ்க்கும் ஏதாவது ஒரு கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு வந்து என்னதான் விஜய் வந்து வளர்த்து வாங்குங்க அப்படின்னு இங்க திமுக சொல்லிட்டு இருந்தாலும் கூட இப்ப சீமான் அவர்கள் எல்லாம் வச்சு
சீமானெல்லாம் அப்படி தானே. சீமானெல்லாம் டெய்லி போன வீடியோலே பேசினோம். இட்லி கடைக்கு போயிட்டு சாப்பிட்டதெல்லாம், இட்லி படம் பார்த்துட்டு. அப்போ நாளொரு மேனி பொழுதொரு வண்ணன்ற மாதிரி அவர் நிலைப்பாடெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழகமே எல்லாம், அதாவது தமிழ் தேசியம் உண்மையா இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு தான். ஏன்னா இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வச்சுட்டு இருந்தான்னா தமிழ் தேசியத்துக்கே மரியாதை இல்லைன்னு நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தலைமை பண்பு அந்த மாதிரி இருக்கணும். இப்ப விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைங்கிற மாதிரி இவங்களுக்கு எல்லாம் தலைமை பண்பு இருக்காங்கிறது தான் இங்க முதல் கேள்வி. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.